துலாம் ராசிக்காரர்களுக்கு இதை செய்யுங்கள். இந்த வருட அட்சய திருதியில் அடுத்த வருட அட்சய திருதிக்குள் நிச்சயமாக இவை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளானது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையப் போகின்றன, கிரக நிலையினுடைய அமைப்பு அட்சய திருதி தினத்தன்று எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது மிகவும் வலுவாக 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றாருங்க சூரியன். அவருடன் இணைந்து ராசியினுடைய அதிபதியும் வித்யாகாரருமாக இருக்கக்கூடிய புதனும் வீட்டிருக்கின்றாருங்க. அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றாருங்க சந்திரன். அவருடன் குருவும் இணைந்து சஞ்சரிக்கின்றார். கேது 12லும் 6ல் ராகுவும் 6ல் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கின்றதுங்க. ராசியினுடைய ராஜயோக அதிபதியான சனி 5ல் வீட்டிருக்கின்றாருங்க. இப்படி கிரக நிலையுடைய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க இதை செய்தால் அடுத்த வருட அட்சய திருதிக்குள் எவை நடக்கும், எவை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளானது உள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். பொதுவாக அட்சய திருதி தினம் என்பது ஆண்டுதோறுமே வரக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்றதுங்க. மற்ற தினங்களை விட அன்றைய தினத்தில் என்னதொரு சிறப்பு என்று பார்க்கும் பொழுது நவகிரகங்களிலே பித்ருகாரகன் மற்றும் மாதுருகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரன் 2 கிரக நிலைகளுமே உச்சம் பெறக்கூடிய ஒரு வேளை இது அட்சய திருதியானது அனுசரிக்கப்படுகின்றதுங்க. இந்த ஒரு வருடம் மே மாதம் 10 மற்றும் 11 ஆகிய தினங்களில் அட்சய திருதியானது அனுசரிக்கப்படுகின்றது. அன்றைய தினத்தில் மற்ற தினங்களை விட கூடுதல் சிறப்பு என்னவென்றால் நீங்கள் எதை செய்தாலுமே அவை மேலும் வளரக்கூடிய ஒரு யோகம் என்பது உண்டு. உதாரணமாக அன்றைய தினத்தில் நீங்கள் புதிதாக தங்க நகை அல்லது சொத்துக்கள், வீடு, வாகனம் என செல்வ வளம் பெருகுவதற்கான ஒரு பொருட்களை வாங்கும் பொழுது அந்த செல்வ வளமானது மென்மேலும் உயரக்கூடிய ஒரு யோகம் என்பது கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் கடன் வாங்கி அந்த ஒரு செல்வ வளத்தை பெருக்கும் பொழுது கூடவே அந்த கடன் சுமையும் பெருகும் என்பதும் யதார்த்தமான ஒரு உண்மைங்க. எனவே அன்றைய தினத்தில் கடன் வாங்கி செல்வ வளத்தை பெருக்குவதை விட செல்வ வளத்தை திருப்பி கொடுக்கும் பொழுது அதை விட ஒரு மிகப்பெரிய அளவில் செல்வமானது உங்களுக்கு சேருங்க. இந்த நடைமுறைகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு தங்க நகையை வாங்கி சேர்க்கின்றோம் என்றால் தங்க நகை விற்கின்ற கடைக்காரருக்கு செல்வ வளமானது குறைய வேண்டும் தானே. ஆனால் அவருக்கும் செல்வ வளம் எப்படி கிடைக்கிறது என்று பார்த்தால் அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை கொடுக்கின்றார். அப்படி கொடுப்பதால் அடுத்த ஆண்டு அதை விட பல மடங்கு அவருக்கு அந்த செல்வ வளமானது கிடைக்கின்றதுங்க. அதே போன்றுதான் வாங்க வேண்டிய விஷயம் என்று நாம் கருத வேண்டிய ஒரு அவசியமே இல்லைங்க. கொடுப்பதாக இருந்தாலும் அவை பல மடங்கு உயர்வதற்கான ஒரு யோகம் உண்டு. உதாரணமாக ஒரு பணக்கார நபர் இருக்கின்றார். அந்த பணக்கார நபர் ஒரு அட்சய திருதியை தினத்தன்று தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை மற்றவருக்கு பகிர்ந்து அளிக்கின்றார், கொடுக்கின்றார். கட்டாயமாக முதல் வருடத்தில் 1000 நபருக்கு கொடுக்கின்றார் என்று வைத்துக் கொண்டால் அந்த ஒரு பணக்கார நபர் அதே அட்சய திருதியை தினத்தன்று அடுத்த வருடம் வரும்பொழுது 2000 நபர்களுக்கு தானம் செய்யக்கூடிய ஒரு யோகமானது அவருக்கு கிடைக்குங்க. அடுத்த வருடத்தில் அது இரட்டிப்பாக மும்மடங்காக உயர்ந்து கொண்டே செல்வதற்கான ஒரு யோகமானது கிடைக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் தானம் செய்யும் பொழுது நாம் அனைவருக்குமே ஒரு சந்தேகம் வரலாங்க. தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை தானம் செய்த பிறகு அவனிடம் எப்படி செல்வ வளமானது பெருகும் என்றதொரு கேள்வியானது நம் மனதில் எழுதலாம். அதை அனைத்தையுமே நிரூபிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தினமாக தான் இந்த அட்சய திருதியானது பார்க்கப்படுகின்றதுங்க. நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அவை மென்மேலும் வளர்வதற்கான ஒரு யோகம் என்பது கிடைக்குமே தவிர அதிலிருந்து பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது இல்லை. இதை நடைமுறையில் எளிதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை ஏதேனும் ஒரு தொழில் துவங்கி ஒரு முதல் வருடத்தில் 1000 நபருக்கு வேலை வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்கின்றீர்கள் என்றால் அந்த 1000 நபர் இணைந்து வேலை பார்க்கும்போது அடுத்த வருடத்தில் உங்களுக்கு செல்வ வளமானது அதிகமாகும். அப்பொழுது நீங்கள் 2000 பேருக்கு மேல் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியுங்க. அது போன்றுதான் தண்ணீர்கள் ஒரு கட்டமைப்பு என்பது வளர்ச்சி அடைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகின்றது. மேலும் ஒரு உதாரணமாக குசேலன் கதையானது அட்சய திருதியுடன் இணைத்து சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் உண்டுங்க. அட்சய திருதியை தினத்தன்று குசேலனுக்கு கண்ணனுடைய அருளால ஏராளமான செல்வ வளமானது கிடைத்தது என்றும் நாம் அறிகின்றோம். ஆனால் அந்த செல்வ வளமானது எப்படி கிடைத்தது என்றதொரு நுட்பத்தை நாம் மறந்து விடுகின்றோம். ஏனென்றால் அட்சய திருதியை தினத்தன்று கண்ணனை சந்திப்பதற்காக செல்லக்கூடிய குசேலன் வறுமையில் இருந்தாலும் கண்ணனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றதொரு எண்ணத்தில் தன்னுடைய வறுமையில்
இருந்த சூழ்நிலையில தன்னிடம் இருந்த அவள் கொஞ்சம் ஒரு துணியில் சுற்றி எடுத்துக்கொள்கின்றார். அதை கண்ணனுக்கு கொடுப்பதற்காக இந்த எளிய உணவை கண்ணனை பார்த்த பிறகு அவருக்கு கொடுப்பதன் மூலமாக குசேலனுக்கு கண்ணனின் அருளால பற்பல செல்வங்கள் என்பது பெரியது என்ற சிறப்பும் இந்த அட்சய திருதிய நாளில்தான் உண்டு என்பதை மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகவும் பார்க்கப்படுகின்றதுங்க. மேலும் சிறப்புகள் என்னவென்று பார்க்கும்போது, ஒரு குவியம் என்றால் குறைவு என்ற ஒரு குறியை குறிக்கின்றதுங்க. அதே போல அட்சயம் என்றால் குறைவில்லாதது அல்ல, குறைவில்லாத ஒரு பலங்களை கொடுக்கக்கூடியதுதான் அச்சயம். இதைதான் அச்சய திருதியை என்ற ஒரு சிறப்பு நாள்ல அல்ல குறையாத வளங்கள் பெருகுவதற்கான ஒரு யோகம் உண்டுங்க. இந்த திருநாளில் தான் திருமாலுடைய அவதாரங்கள்ல ஒன்றான பரசுராமன் அவதரித்த ஒன்றாகவும் பார்க்கப்படுகின்றது. அமாவாசை முடிந்து 3 தினங்களுக்கு பிறகு இந்த ஒரு அச்சய திருதியானது அனுசரிக்கப்படுகின்றதுங்க. அதாவது சூரியனும் சந்திரனும் உச்சம் பெறக்கூடிய ஒரு வேளையில இந்த நிகழ்வானது நடைபெறுகின்றது. பாதுருக்காரகனும் பித்ருக்காரகனும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு வேளையில நாம் இந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவை மேலும் மேலும் வளர்வதற்கான ஒரு யோகமானது உருவாகுங்க. வனவாச காலத்துல பாண்டவர்களுக்கு அச்சய பாத்திரத்தை கிருஷ்ணர் கொடுத்ததும் இந்த ஒரு நாள்ல தாங்க. கிருஷ்ணர் அச்சய பாத்திரத்தை திரௌபதிக்கு வழங்கிய ஒரு நாளும் இந்த ஒரு திருநாள் தான். ரிஷபதேவருடைய நினைவு நாளாகவும் அச்சய திருதியானது அனுசரிக்கப்படுகின்றதுங்க. இந்த அச்சய திருதியில நாம் எதை செய்தாலும் அதை மென்மேலும் உயர்வதற்கும் பெருகுவதற்குமான ஒரு யோகம் கிடைக்குங்க. இப்படிப்பட்ட புண்ணியமும் செல்வ வளமும் பெருக வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த புண்ணிய காரியங்கள்ல நீங்கள் ஈடுபட்டால் மட்டும்தாங்க உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு யோகம் என்பது கிடைக்கும். புண்ணியங்கள் வளர வேண்டும் என்றால் தானத்தின் மூலமாகவும் அதை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. மந்திரத்தின் மூலமாகவும் அவற்றை நாம் பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது உள்ளது. இருந்தாலும் அனைத்திலுமே சிறந்த தர்மமாக தானமானது பார்க்கப்படுகின்றது. இவ்வளவு சிறப்பும் மேன்மையும் பெற்றிருக்கக்கூடிய அச்சய திருதியை தினத்தன்று நாம் என்ன செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று பார்க்கும்போது, தர்மம் மூலமாக பலவிதமான நன்மைகளானது நம்மளுடைய வாழ்க்கையில கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது உருவாகின்றது. ஆடை ஆபரணம், செல்வம், தங்கம், வெள்ளி போன்ற உலோக முதலீடுகள் என்பது சேர்வதற்கான ஒரு யோகம் கிடைக்கின்றது. குருவுக்கு உரிய ஒரு உலோகமான ஒன்று மஞ்சள் நிறமுடைய இந்த தங்கம்ங்க. இந்த அச்சய திருதியை நாளில் தங்கம் வாங்கினால் நிச்சயமாக தங்க வளம் பெருகும் என்பது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது தங்கத்தை கொடுத்தாலும் அது தங்க வளம் பெருகக்கூடிய ஒரு யோகத்தை தான் உருவாக்கி கொடுக்கும் என்பதையும் மறந்துவிட வேண்டாங்க. எந்தெந்த விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, எவற்றை வாங்க வேண்டும் எவற்றை தர வேண்டும் என்றும் பார்த்தால் அச்சய திருதியை தினத்தன்று செய்ய வேண்டிய முதல் விஷயம் தானம், இரண்டாவது விஷயம் தவம் வழிபாடு, மூன்றாவதாக அச்சய திருதியை தினத்தன்று காலையில பிரம்ம முகூர்த்த ஒரு வேளையில பூஜை செய்தால் நல்லதொரு பலன்கள் அதிகமாக கிடைக்குங்க. வீட்டு வாசல்ல கோலம் போட்டு விளக்கேற்றி வைத்து மாதுளை தோரணம் கட்டி வழிபாடு செய்தால் மேலும் பல செல்வ வளமானது பெருகுவதற்கான ஒரு யோகம் கிடைக்குங்க. அச்சய தினத்தன்று அதிகாலையில சிவபூஜையும் இஷ்ட தெய்வ பூஜையும் வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்வில் செல்வ வளமும் சுபிச்சமும் நிறைவதற்கான ஒரு யோகம் கிடைக்குங்க. பசுமாடு போன்ற விலங்குகளுக்கு ஏதேனும் உணவு கொடுக்க வேண்டும். பறவைகளுக்கு நீர் வைக்க வேண்டுங்க. தானியம் போட வேண்டும். பசி என்று வந்தவர்களுக்கு அவர்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய ஒரு வகையில அன்னதானமானது செய்ய வேண்டும். உடை இல்லாதவர்களுக்கு புத்தாடை வாங்கி தானம் செய்யலாங்க. அன்றைய தினத்துல ஒவ்வொரு அச்சய திருதியை தவறாமல் தானம் செய்பவர்களுக்கு நிச்சயமாக தங்களுடைய பிறவியில எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் தங்களுடைய செல்வ வளம் மிகுந்த ஒரு அரசனுக்கு இணையான ஒரு அதிகாரம் கொண்டவர்களாகவே பிறப்பீர்கள் என்பது ஐதீகம்ங்க. இவை அனைத்தையுமே நாம் கொடுப்பதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகளாக பார்க்கப்படுகின்றது. அதே போல நாம் வாங்குவதன் மூலமாக என்ன நன்மைகளானது கிடைக்கும் என்று பார்த்தால், நிச்சயமாக முதன்மையாக உள்ளது மூத்தவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுதல். இரண்டாவதாக வீட்டில் 4 மூலையிலும் கோழிகளை போட்டு வைப்பது மரபுங்க. அதுவும் செல்வத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அம்சமாக பார்க்கப்படுகின்றது. மந்திரங்களையும் வழிபாடுகளையும் மேற்கொள்வதால திஷ்டிகளையும் அன்றைய தினத்துல ஆலயங்கள் நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜையில பங்கேற்கலாம். அச்சய திருதியை தினத்தன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். நிச்சயமாக செய்யக்கூடாது என்று சொல்ல வேண்டிய விஷயமாக அமைவது என்னவென்றால், அச்சய திருதியை தினத்தன்று தங்கம் வாங்குவது உட்பட
பல விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஆனால் அதற்காக கடன் வாங்க வேண்டாங்க. கடன் முதல்ல வாங்கி ஒரு செல்வத்தை வாங்கும் பொழுது கடன் வளம் பெருகுமே தவிர செல்வ வளமானது கிடைப்பதில் சற்று பின்னடைவு என்பது ஏற்படலாங்க. கடன் அதிகரிப்பதால வாங்கிய தங்கத்தை விற்று அந்த கடனை அடைக்க வேண்டிய ஒரு சூழலானது ஏற்படுங்க. எனவே நிச்சயமாக அச்சய திருதிய தினத்தன்று கடன் வாங்காதீர்கள். மேலும் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்று விரிவாக பார்த்தோம். இது போன்ற விஷயங்களை மேற்கொண்டு ஒரு வருடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தானம் என்பது அடுத்த வருடத்தில் நீங்கள் அதை மிகப்பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் உங்களுக்கு நிச்சயமாக